ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் கிட்ஸ் ரொம்பவே லவ் பண்ணி சாப்பிட்ற ரெசிபிஸ் இதெல்லாம். அதே சமயம் ரொம்பவே நியூட்ரிஷனான ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் பீஸா தான். இதுக்கு 2 ஸ்லைஸ் ஆஃப் வீட் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், 1 க்யூப் ஆஃப் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக ஆனியன், கேரட், அப்புறம் கேப்சிகம், இது 3 வெஜிடபிள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், இது எல்லா ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கேரட், அப்புறம் வந்து ஆனியன் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடவே நம்ம வந்து ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து பன்னீர் இருந்தால் பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், இது 3 ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளேவர் தரும், அதுக்காக இதை ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இப்போ தவாவில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டரை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பட்டரை மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து பிரெட்டை வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ், கிட்ஸுக்காக அதை வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா வீட்லேயே நம்ம டொமேட்டோ கெச்சப் ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்பவே ஈஸி தான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இது மேலே கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் சீஸ் தான் ஆட் பண்ணுறேன். மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணால் நல்லாவே இருக்கும். அப்படியே இந்த பீஸாவில் இழுக்கிற மாதிரி ஃபீல் தரும் இல்லையா, அந்த ஃபீலிங் வந்து அந்த மொசரல்லா சீஸில் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போ நார்மல் சீஸ் தான் ஆட் பண்ணுறேன். இதோட கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதையும் ஆட் பண்ணி லிட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸில் அந்த வெஜிடபிள் அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மண்டேக்கான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிருச்சு. பிரெட் பீஸா கிட்ஸு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலே வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அதையே ஆட் பண்ணலாம். அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த பீஸா ஃப்ளேவர் வரும். பிகாஸ் நம்ம சீஸ், அப்புறம் வந்து நம்ம மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக கிட்ஸ் வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு டியூஸ்டேக்கான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நட்ஸ் பார் தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் ஒரு கப் கேஷ்யூ, 1/2 கப் ஆல்மண்ட், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ். இது வந்து நார்மல் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கு, பிளாக் ட்ரை கிரேப்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 6 to 7 டேட்ஸு, வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ், அப்புறம் கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன். இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஆல்மண்டையும் கேஷ்யூஸும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எந்த ஆயில் ஊற்றக்கூடாது, ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா ஆறின பிறகு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்கிடக்கூடாது, ஒரு அளவு குறை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த அளவு கிரைண்ட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸையும் டேட்ஸையும் ஆட் பண்ணணும். இதோட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், ஒரு 2 ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ், அப்புறம் கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன், இது 2 ஆட் பண்ணிக்கலாம். இது 2 ஆட் பண்ணுறனால அப்படியே சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் சாக்லேட் டேஸ்ட் இருக்கனால ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க சாக்லேட் நட்ஸ் சாப்பிடுவாங்க, ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த டேட்ஸும் கிரேப்ஸும் நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா வந்து செட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணலாம், இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கட் பண்ணலாம், ஈஸியாக ஒரு கட் பண்ணுறக்கு. இது நம்ம பிஃபோர் டேவே செஞ்சு வச்சு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம தந்து விடலாம். இது 1 வீக் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவும் கெட்டெல்லாம் போகாது. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண கேஷ்யூஸும் பாதாமும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம நட்ஸ் பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தி. தினைக்கும் இது ஒன்று கொடுத்தா கூட கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 3யும் கொஞ்சமாக ஆப்பிள்ஸ் கொடுத்து விட்றேன். அவ்வளோதான், நம்ம டியூஸ்டேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இதுக்கு பொட்டேட்டோ வந்து ஒரே சைஸில் கட் பண்ணிக்கணும், நல்ல திக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாதீங்க, நல்லா வராது. இப்போ வாட்டரில் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போகும். இப்போ கொஞ்சமாக வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணணும் பொட்டேட்டோஸை. ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது, ஒரு 1/2 பாயில் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரம் இருக்கும். அதன் ரீசனுக்காக தான் அப்படி பண்ணுறது. பொட்டேட்டோஸ்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் ஹீட் ஆறின பிறகு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹாட்டாக இருக்கணும் ஆயில். அப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கு தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்காது? கிட்ஸுக்கும் பிடிக்கும், நம்மளுக்கும் பிடிக்கும். இதுதான் வெனஸ்டேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மிச்சம் வீட்டுக்கு வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்கு வந்து ராகி வெஃபர்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 கப் வந்து வீட் ஃப்ளார், 1/4 கப் வந்து ராகி ஃப்ளார், ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் நாட்டு சக்கரை, ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர், 1/2 கப் மில்க், அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் வந்து நம்ம வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 கப்பு வந்து ராகி ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். இப்போ கொக்கோ பவுடர், நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு கட்டி வரக்கூடாது. எய்தர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு கூட நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். எந்த ஒரு கட்டி இருக்கக்கூடாது. நான் வேஃபில் மேக்கர் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு எலக்ட்ரிக்கலும் அவைலபிளாக இருக்குது, மேனுவலாக அவைலபிளாக இருக்குது. நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது இல்லைன்னா நீங்கள் பேன் கேக்ஸ் மாதிரி கூட நம்ம ஊற்றிக்கலாம். தோசை தவாவில் ஊற்றி அந்த மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி சைடில் நான் ஸ்டீம் வந்தோடனே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட வேஃபல்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு இந்த சாக்கோஸ்லாம் இருக்குல்ல கடையில், அதை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு இதில் ராகி வச்சு பண்ணியிருக்க மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம தேர்ஸ்டேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் தான். இதுக்கு வந்து இந்த கார்ன்ஸ் வந்து நம்ம கடையிலே அவைலபிளாக இருக்குது. பாப்கார்ன் பண்ணுறக்கான கார்ன்ஸு இதை வாங்கிக்கணும். இப்போ ஒரு நல்ல பாட்டம் வந்து நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட் நல்லா ஆட் பண்ணி, அந்த கார்ன்ஸை நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். யாருக்கு பாப்கார்ன் பிடிக்காது? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் டைம் கூட இந்த ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். சிம்லே வச்சு பொரிக்கணும். ரொம்ப ஹை வச்சிடக்கூடாது, கீழே தீஞ்சிரும். ஃபுல்லாகவே பொரிஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பாட்டமில் எதுவும் இல்லைன்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பாப்கார்ன் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக பாப்கார்ன் வீட்டிலே பண்ணியாச்சு. இந்த 5 ரெசிபீஸும் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கிட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இந்த ரெசிபீஸ் இருந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபீஸ் நான் ட்ரை பண்ணி காமிக்கணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் see you in another video. Bye. Do like, share and subscribe.